ஓ நாராயணாய நமக. வசூர்வசுமனா சத்ய சமாத்ம சம்மித சமக அமோக புண்டரீகாக்ஷோ விஷகர்மா விஷாக்கிருதி. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 108வது திருநாமம். சமாத்மா, அதாவது அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அனைத்து உயிர்களையும் சமமாக மதிப்பவர். சொல்லும் முறை சமாத்மனே நமக, சமாத்மனே நமக. நாம் இன்றைக்கு இந்த சமாத்மனே நமகனுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் அதனுடைய கருத்துக்களையும் பார்ப்போமா? பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது ஏகாதேசி விரதம்ன்றது நமக்கு தெரியும். அதை அனுஷ்டிப்பதனால் பலனை பற்றி வியாசர் விளக்க உரை கூறுகிறார். யாருக்கு? பாண்டவர்களும் குந்தியும் ஏகாதசி விரதத்தை பற்றி வியாசர் கூறுகிறார். எப்போதுமே உணவறிந்து கொண்டே இருப்பவனான் தான் இந்த பீமனா. இந்த பீமனுக்கு முதல்ல இந்த விரதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் வியாசர் நினைத்தார். பீமனால் அது முடியாத காரியம். அவனை ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பது என்பது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வியாசரிடம் குந்தி தேவி கேட்டார். ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் நோன்பு இருப்பது மிகவும் உயர்ந்தது. அது முடியாதவர்கள் தண்ணீர், பால், மோர் முதலியவை நீர் ஆகாரங்களை உட்கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்களை பழங்களையும் உட்கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் அரிசியால் ஆன பொருட்களையும் முழுவதுமாக ஒதுக்கிவிட்டு மற்ற பொருட்களை உப்பில்லாமல் சாப்பிடலாம். அதுவும் முடியாதவர்கள் அரிசியை உடைத்து செய்யும் கேசரி அல்லது உப்மா உணவுகளை உண்ணலாம். ஆனால் முழு அரிசியை சேர்த்து கொள்ளவே கூடாது. நீங்கள் பீமனை இந்த ரீதியால் படிப்படியாக விரதம் இருக்க சொல்லுங்கள். நாளடைவில் தண்ணீர் கூட அருந்தாமல் நோன்பு இருக்கும் பழக்கம் கொள்வான் என்றாராம் வியாசர் குந்தி தேவியிடம். உடனே அவ்வாறே படிப்படியாக பீமனுக்கு உடைத்த அரிசியில் தயாரித்த உணவு, பின் அரிசி இல்லாத உணவு, பின் பழங்கள், பின் திரவங்கள் என ஏகாதேசி தினங்களில் கொடுத்து பழகிய குந்தி இறுதியாக தண்ணீர் கூட அருந்தாமல் நோன்பு இருக்கும்படி அவனை பழகினாலாம். யார்? குந்தி தேவி. நம்மளால் நினைப்போம், ஐயோ ரொம்ப கஷ்டம் விரதம்லாம் இருக்கிறதுன்றது எல்லாமே மனக்கட்டுப்பாடு இருந்தால் நாம் எதுவும் இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் சுகரு, அது இது, தலை சுத்தல், வீக்கு இதெல்லாம் வரதுனால நம்மளாலலாம் கொஞ்சம் இருக்க முடியல. அப்போல்லாம் இருக்கிற திடகாத்திரமான மனசும் உடம்பும் இப்போ நமக்கெல்லாம் இல்லை. அவ்வாறு ஒரு நாள் ஏகாதேசி நோன்பு நூற்ற பின் பீமன் அடுத்த நாள் காலை 7 மணிக்குள் துவாதேசி திதி முடிவதால் அதற்குள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுமென எண்ணி விடியற் காலையிலே எழுந்து நீராட தயாரானான். யாரு? பீமன். அப்போது அங்கே வந்த கண்ணன், பீமா, நானும் பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய போகிறேன். எனக்கும் கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொடு. நீராடிவிட்டு எனது அடுத்த அனுஷ்டானங்களையும் முடித்துவிட்டு நானும் அதாவது பாரணைக்குன்னா, அதாவது விரதத்தை, பாரணைனா என்ன? நம்ம எல்லாத்தையும் முடித்து விரதத்தை துவாதேசியில் அன்னைக்கு முடிக்கணும். ஏதாவது பாரணைனா என்ன? சாமி ஸ்லோகம் அதெல்லாம் பாராயணம் செய்கிறது. பீமனையும் அடுப்பை மூட்டி வெந்நீர் போட தொடங்கினாராம். 1/2 மணி நேரம் ஆனதும் தண்ணீரை தொட்டு பார்த்தால் பீமன் பனிக்கட்டி போல. பீமன் சொல்லலாம், என்ன பார்க்க வேணே கண்ணன் பீமனுக்கு சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன பீமா, இன்னுமா தண்ணி சுடலை? ஆமாம், என்னவே தெரியவில்லை கண்ணா, பனிக்கட்டி போல தான் ஜில்லென்று இருக்கிறது. என்ன இது? 1/2 மணி நேரமாக அடுப்பில் வைத்து வெந்நீர் போட்டு சுடவில்லையா என்று யோசித்தான் பீமன். என்ன பீமா, வெந்நீர் போடுவதற்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். உடனே கொஞ்சம் பொறு கண்ணா, நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறாராம் பீமன். மேலும் 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் தயாரா என்று கேட்டாராம் கண்ணன். பீமன் தொட்டு பார்த்தும் அப்போதும் தண்ணீர் சுடவில்லையாமாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தால் அப்பையும் சுடவில்லையாம். முந்தைய நாள் முழுவதும் உயிர் வாடனா நம்மளோட உடம்பு உயிர் வாட நோன்பு இருந்த பீமனுக்கோ பசி வயிற்றை கிள்ளுகிறது. கண்ணனோ வெந்நீர் தயாரா என்று கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறார். தண்ணீர் சுடாமலே இருக்கின்றது, இதுவும் நமக்கு சோதனை செய்கிறது என்று பீமன் யோசித்து கொண்டே இருந்தானாம். உடனே ஒருவேளை வெந்நீர் பானைக்குள் பிரகலாதன் ஒளிந்திருக்கிறானோ என ஐயம் கொண்டான் பீமன். அதாவது பிரகலாதன். ஏனெனில் பிரகலாதனை தீயிலிட்ட போது அந்த தீ அவனுக்கு குளிர்சாதனம் போல இருந்துச்சான்.
என்னடா அப்படின்ட்டு பீமன் சும்மா நக்கலாக கண்ணன்கிட்ட கேட்குறாராம். பிரகலாதன் உள்ளே அமர்ந்து கொண்டு தண்ணீரை சுடாமல் தடிக்கிறானோ என சந்தேகப்பட்ட பீமன் உள்ளே எட்டி பார்க்க பானைக்குள் ஒரு தவளை இருப்பதை பார்த்தான். தவக்கலை இருப்பதை கண்டானாம். கண்ணா, உள்ளே ஒரு தவக்கலை இருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்கவே இல்லை என்றாராம் பீமன் கண்ணனிடம். எனக்கு முன்னே தெரியும், நீ அடுப்பு மூட்டிய உடனே அந்த தவக்கலை வெப்பம் தாங்க முடியாமல் கண்ணா காப்பாற்றி என்னை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்ததாம். அதனால் தான் நான் அந்த வெந்நீரை சூடாதபடி அந்த தவளையை காப்பாற்றுகிறேன். இதை நீ முன்னாலேயே சொல்லக்கூடாதா கண்ணா அப்படின்னு கேட்குறாராம். நீயும் என் பக்தன், தவளையும் என் பக்தன், இருவருக்கும் அருள் புரிய வேண்டியது என் கடமை அல்லவா என்று சொல்லிக்கொண்டே பானைக்குள் கையை விட்டு அந்த தவக்கலையை எடுத்து கீழே போட்டு விட்டாள். தவளை பானையை விட்டு வெளியே குதித்து காட்டுக்குள் சென்று விட்டதாம் அந்த தவக்கலை. அடுத்த நொடியை பார்த்தால் வெந்நீர் கொதித்து விட்டதாம். கண்ணன் நீராடினார். பீமன் தன் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு விரதத்தை பூர்த்தி செய்தாராம். உடனே என்ன செஞ்சாராம், தன் அத்தை மகன் பீமனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தவக்கலையாக இருந்தாலும் சரி, தன் பக்தர்கள் அனைவரையும் திருமால் சமமாகவே கருதுகிறார் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காகவே கண்ணன் இந்த லீலையை புரிந்தாராம். இவ்வாறு பக்தர்கள் வேறுபாடு பாராமல் அனைவரும் சமமாகவே கருதுவதால் தான் சமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 108வது திருநாமமாக சமாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைவரும் சமமாக பார்க்கும் தன்மையை திருமால் நமக்கு அருள்கிறார். எவ்வளோ பார்த்துக்கிட்டீங்களா? ஒவ்வொரு கதையும் நமக்கு நம்மளை பெருமைப்படுத்துவதற்கும் நம்மளை மோட்டிவேட் படுத்துவதற்கும் நம்ம கிருஷ்ணனுடைய கதைகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்க தான் நமக்கு குட்டியாக நமக்கு உணர்வுகள் வருவதற்கு தான் இவ்வளவுடைய தத்துவங்களையும் நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கம்மா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சும்மா போய் கோயிலில் உக்காந்துட்டு நமக்கு இது வேணும் அது வேணும் அதை செய்ப்பா இதை செய்ப்பான்னு நம்ம போய் வேண்டிக்கிறோம். அதெல்லாம் நம்ம நம்பினா தான் நம்ம மனசையும் நம் உடம்பையும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி நாம் இதையெல்லாம் ஆராய வேண்டும். அப்போது தான் நம் எம்பெருமானுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். எதுவுமே ஈஸி இல்லைம்மா. கற்களை ஒரு கல் இருக்குது, அதை செதுக்க தான் சிலை. நாம் தான் நம்மளை செதுக்கி கொள்ள வேண்டும், யாரும் நம்மளை செதுக்க மாட்டார்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.